ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 35 நாடுகள் தென் அமெரிக்காவில் இருக்கு. அதுல வெனிசுவேலா ஒரு நாடு. வெனிசுவேலாவோட 1998 1970 வரைக்கும் நல்ல உறவு இருந்துச்சு. வெனிசுவேலாவில் உலகத்திலேயே அதிகமாக எண்ணெய் இருப்பு இருக்கும் நாடு வெனிசுவேலா. அதனால எண்ணெய் தேவை உலகத்திலேயே அதிகமாக இருக்கும் நாடு ஒரு காலத்தில் அமெரிக்கா, என்று சீனா. 3வது இடத்துல நாம் இருக்கோம். நம்மெல்லாம் வளர்ந்து வர சக்தி. அமெரிக்கர்களுக்கு தென் அமெரிக்க நாடுகளோடு சில நாடுகளோடு நல்ல நட்புறவும், பல நாடுகளோடு ஒரு தாறுமாறான ஏறுமாறான ஒரு நாள் நல்லாவும் இருக்கும், இன்னொரு நாள் நல்லா இருக்காது. பல நாடுகள் பகை நாடுகளாகவே இருக்கிற ஒரு நிலைமையும் பார்க்கிறோம். வெனிசுவேலாவோட ஒரு பெரிய வரலாறு உண்டு நம்ம அமெரிக்காவுக்கு. அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை, எண்ணெய் கிணறுகளை உருவாக்கி அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு வசதிகளை செய்து கொடுத்து, அந்த கட்டுமானங்களை எல்லாம் செஞ்சு கொடுத்து, அங்க இருக்க எண்ணெயை எடுத்தது அமெரிக்க நிறுவனங்கள். யாரு? எக்ஸான் மொபில், ஷெவ்ரான், இந்த மாதிரி. 70களில் ஒரு முறை என்னாச்சு, அங்க வந்த ஒரு தேசியவாத ஒரு தலைவர் இவங்களை வெளியே அனுப்பிட்டு $1 பில்லியன் நஷ்டஈடு கொடுத்து நாட்டுடைமை ஆக்கிட்டார். அது அமெரிக்கர்களுக்கு பிடிக்கல. கியூபால பண்ண மாதிரி. ஆமா, ஆனால் அது நல்ல வேளைக்கு திருப்பி அதை திரும்ப பெற்று விட்டார்கள். அதற்கு அடுத்து வந்தவர்கள் வந்துட்டு ரொம்ப சுமூகமா அங்க அமெரிக்க பெரிய கம்பெனிகள், எண்ணெய் கம்பெனிகள் போய் திருப்பியும் வேலை செய்ய முடிஞ்சது. அங்க எண்ணெயை எடுக்க முடிஞ்சது. நல்லா அங்க பக்கத்துல இருக்கு. இங்கிருந்து எண்ணெய், சவுதி அரேபியால இருந்து எண்ணெய் அங்க போறதுக்கு அங்கிருந்து போகலாம். அதனால 2 பேருக்கும் அமெரிக்கா ஒரு பெரிய சந்தை. அவங்களுக்கும் அதனால ஒரு பெரிய லாபம் இருந்துச்சு. அமெரிக்கர்களுக்கும் பக்கத்திலேயே அடுத்த தெருவில் இருக்கு நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி. 1998ல் யூகோ சாவெஸ்ன்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற மடூரோவுடைய, அவர் தான் குரு, அவர் ஒரு இடதுசாரி. அவர் ஆட்சிக்கு வருகிறார். அவர் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாம் உடனே கேட்டெல்லாம் போகல. அவர் என்ன சொல்றாரு, இல்லை நாங்கள் அமெரிக்காவோட நல்லுறவு வைத்திருப்போன்றார். ஆனால் திடீரென்று அவர் மீண்டும் நாட்டுடைமையை ஆக்குகிறார். ஒரு மைனாரிட்டி பங்கு தான் உங்களுக்கு உண்டு, வெளியிலிருந்து வந்தீங்கன்னா நீங்க ஒரு சிறுபான்மை பங்குதாரராக இருக்கணும்ன்றார். அது அமெரிக்க நிறுவனங்கள் அதுக்கு அவங்க தயக்கம் காட்டுறாங்க. காட்டின உடனே வந்துட்டு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு நாட்டுடைமை பண்றாரு. இந்த முறை நஷ்டஈடு தரல. அதனால அவர்கள் ரொம்ப வருந்துகிறார்கள். அதற்கப்புறம் இது நடந்த உடனே அமெரிக்கா அவரை ஒரு நட்பு தலைவராகவோ, நட்பு ரீதியான இது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய வரவேற்பை பெறுது. அமெரிக்காவை நீங்க அடிச்சிங்கன்னா, அமெரிக்காவை நீங்கள் குற்றம் சுமத்தினீர்களானால், அமெரிக்கர்களை நீங்கள் புகார் சொன்னீர்களானால் அதற்கு பெரிய வரவேற்பு பல நாடுகளில் கிடைக்கும். 3வது நாடு லத்தீன் அமெரிக்காவில் உறுதியாக கிடைக்கும். பல நாடுகளில் கிடைக்கும். ஏன்னா அமெரிக்கா ஒரு இதேச்சிகார நாடு, ஒரு ஆதிக்க நாடு, ஒரு உறிஞ்சி சுரண்டும் நாடு அப்படின்ற எண்ணம் பரவலாக நிறைய பேருக்கு அது இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவர்கள் தான் வெனிசுவேலாவில் இருப்பவர்களும் கூட. அதுல ஒரு அளவுக்கு உண்மையும் இருக்கலாம். அவர்கள் அதை பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் உறவுகள் கெட்டு போச்சு. ட்ரம்ப் 2016ல் முதல் முறையாக ஆட்சிக்கு வருகிறார். வந்த உடனே அவர் என்ன பண்றார், இவர் ஆட்சி போய் மடூரோ வந்துடுறார். மடூரோ அவருடைய சீடர். அவர் இன்னும் இடதுசாரித்தனமாக அவர்களுக்கு இப்போ இங்க விற்கல அந்த எண்ணெய் அப்படின்னா அவருடைய பொருளாதார, இப்ப நிறைய பொருளாதார தடைகளை விதிச்சிடுறாங்க அமெரிக்கர்கள். அப்ப எப்படி அவர்கள் சமாளிப்பார்கள்? பாதி அவர்களுடைய பட்ஜெட்னுடைய பாதி எண்ணெய் வித்து தான் வருது. நான் ஆச்சரியப்பட்டேன், வெறும் பாதி தான் வருதுன்ற. நான் நினைச்சேன் ஒரு 60-70% வரும் அப்படின்ட்டு. அவர்கள் ஒரு காலத்துல ஒரு நாளைக்கு 3 மில்லியன் பேரல் எண்ணெய், அது 30 லட்சம் பேரல். ஒரு பேரல்ன்றது ஒரு பீப்பா இல்லையா? அந்த மாதிரி 30 லட்சம் அவர்களால் உருவாக்க முடியும். அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களுடைய மொத்த அதனுடைய விலையை மதிப்பிடணும் அப்படின்னா $2.7 ட்ரில்லியன். நீங்க கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கான ஒரு பெரும் தொகை. அந்த அளவுக்கு அங்க இருக்கு. உலகத்தில் உள்ள அதிகமான எண்ணெய் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாடு அது பக்கத்துல இருக்கு அந்த எண்ணெய். அதனால இட்ஸ் வெரி டெம்ப்டிங். ரொம்ப பக்கத்துல இருக்க அமெரிக்காவுக்கு அதை எடுத்துக்கணும், அதை நம்ம தான் ஆக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும். இவ்வளவு நாள் அமெரிக்கர்கள் தான் இருந்தாங்க. இவர் வந்த உடனே இப்ப இவர் இன்னும் நிறைய சண்டை போட்டுட்டு சீனா தான் மிகப்பெரிய எண்ணெய் வாங்குகிற ஒரு நாடாக மாறி இருக்கு. சீனர்கள் தான் அங்க நிறைய முதலீடுகளையும் செய்யறாங்க. அதனால அந்த நாடு பெரும் கடனில் இருக்கிறது, நிறைய ஊழல் இருக்கு.
அவருடைய ஆட்சியில், இப்போ இருக்கிற மடூரோவோட ஆட்சியில் எல்லாரும் இவ்வளவு எண்ணெய் இருக்கே, இப்போ வளம் கொழிக்கிற நாடால இருக்கணும். அது இப்போ சவுதி அரேபியா அப்படி இருக்குல்ல, குவைத் இருக்குல்ல, பாரேன், ஓமான், இந்த நாடுகள் எல்லாம், யுஏஇ, அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, எண்ணெய் உள்ள நாடுகள். எண்ணெய் இல்லாத நாடுகள் தான் துன்பப்படுறாங்க. அப்போ ஏன் அது அப்படி இல்லை அப்படின்னா, அந்த நாட்டினுடைய நிர்வாக முறை சரியில்லை. அப்புறம் அவர் ஒரு எதேச்சிகாரி. அப்போ போன முறை நடந்த தேர்தலில் அவர் முறையாக அந்த தேர்தலில் வெற்றி பெறவில்லை அப்படின்றது தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அந்த தேர்தலில் வெற்றி பெற்றவரை அவர் திருடிட்டார். அந்த தேர்தலில் வெற்றி, அப்படித்தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஸோ அவர் முறையாகவே அங்கே ஆட்சி செய்யவில்லை என்பதுதான். அமெரிக்கர்களை விட்டுருங்க, பாரபட்சமற்ற நடுநிலையா இருக்கக்கூடிய நோக்கர்கள் கூட அப்படித்தான் நினைக்கிறாங்க. இப்போ இவரை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு அம்மையார் அந்த தேர்தலில் போட்டி போட்டிருப்பாங்க. அவங்கள போட்டி போடுறத தடை பண்ணிட்டார். அவங்களுக்கு தான் நொபல் பரிசு கிடைச்சது. அவங்க தான் மச்சாடோ. அவர்கள் உயிருக்கே ஆபத்து வந்துடும் பயந்துட்டு அந்த அம்மையார் தலைமறைவாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தலைமறைவாக எதிர் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர்கள் பின்னாடி இந்த அமெரிக்கர்கள் இருக்காங்க. ட்ரம்புடைய நிர்வாகம் அவர்களுக்கு பெரிய ஊக்கமும் ஆக்கமும் தந்துட்டு இருக்கு. அந்த அம்மையார் நோபல் பரிசு வாங்குவதற்காக கூட வெளியில வரல. அவங்க தலைமறைவாக வெனிசுவேலாவிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அமெரிக்காவினுடைய தனிப்பட்ட சில பாதுகாப்பு நிறுவனங்கள், தனியார் கம்பெனிகள், அவர்களுடைய உதவியோட, அமெரிக்க அரசனுடைய உதவி கண்டிப்பா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர்கள் தலைமறைவாக யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி ஒரு கடும் அபாயத்தை எதிர்கொள்ளக்கூடிய, ஏன்னா இப்போ போன ஆகஸ்ட்ல இருந்து அமெரிக்கர்கள் போதை மருந்து கடத்திட்டு வருதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வரக்கூடிய படகுகளை அவர்கள் தாக்குகிறார்கள். வெனிசுவேலால இருந்து வர, அதுதான் இப்ப ட்ரம்ப் வந்த பிறகு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப 25 தாக்குதல்களுக்கு மேல நடந்திருக்கு. 95 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. அவர் என்ன சொல்றார், அங்கிருந்து ஃபென்டனில் வருதுன்றார். ஃபென்டனில் என்பது ஒரு செயற்கை சேர்மான ஒரு போதை பொருள். அந்த பொருளுக்கு 50% அதுக்கு வலிமையானது. அது சாதாரண போதையை காட்டிலும் 50% அது தரும். அதனால ஃபென்டனில் தான் அதனுடைய மூலப்பொருட்கள்லாம் சீனாவில இருந்து போகுது. ஸோ கொக்கெயின் அதெல்லாம் பழசு. கொக்கெயின் தான் பெருமளவு வெனிசுவேலாவில இருந்து வருது. இந்த ரெண்டும் வர்றதை நான் தடை பண்றேன்னு சொல்லிட்டு இவர்களை நார்கோ டெரரிஸ்ட், நார்கோ போதை மருந்து பயங்கரவாதிகள் என்று சொல்லி சட்டத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு ட்ரம்ப் நிர்வாகம், அவர்களுடைய இராணுவம் அவர்கள் மீது வானிலிருந்து குண்டு போட்டு அவர்களை தரைமட்டமாக்கி விடுகிறது. செப்டம்பர் 2 அன்று அந்த மாதிரி ஒரு படகுல அவங்க அடிச்சதுல அந்த படகு விழுந்துருது. 2 பேர் உயிர் தப்புகிறார்கள். அவர்களிடத்தில் ஆயுதங்கள் எதுவும் இல்லை. திருப்பி 2வது ஒரு தாக்குதல் நடந்து அவர்களை கொன்னுடுறாங்க. இதெல்லாம் சர்ச்சைக்குரிய ஒரு செய்தியாக இருக்கு. இதற்கு மத்தியில மச்சாடோ அங்கிருந்து கடல் வழியாக புறப்பட்டு அவர்கள் வரணும். அவர்களுடைய படகை அமெரிக்க நுண்ணறிவு பிரிவினர் தவறாக புரிந்து கொள்ளலாம். போதை மருந்து கடத்தல் படகு என்று எண்ணலாம். நார்கோ டெரரிஸ்ட் என்ற அடைமொழிக்கு அவர்கள் ஆட்படலாம். இதெல்லாம் மீறி அவர்கள் நார்வேல அந்த பரிசு அவர்களுடைய மகள் தான் வாங்கினாங்க. அதற்கு பிறகுதான் அந்த அம்மையார் வந்தார்கள். இப்பவும் அங்கதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த சூழல் அவர்களுக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கு. ஏன்னா அவர்கள் கொஞ்சம் வலதுசாரி சிந்தனை உள்ளவர்கள். அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இந்த எண்ணெய் கிணறுகள், இந்த எண்ணெய் வளங்கள்லாம் இந்த நாட்டுடைமையானதுன்றதும் மாறி மீண்டும் தனியார் மயமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக எல்லாரும் நினைக்கிறாங்க. இதுதான். ஸோ இப்போ 100 பேர் அளவில் செத்துருக்காங்க இந்த தாக்குதலில். இது சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டதான்ட்டு பல பேருக்கு தெரியல. 25 தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தியிருக்கு. போன வாரத்தில் இருந்து ஒரு முற்றுகையை அது தொடங்கி இருக்கு. ஒரு கடல் வழி முற்றுகையை. 15,000 துருப்புகள் இருக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய போர்க்கப்பல் ஜெரார்ட் ஃபோர்ட் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அவர் அங்கிருந்து இறங்கணும். அவர் பதவியை விட்டு இறங்கி போகணும். அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சேஃப் பேசேஜ் தரப்படும். இப்படி ஒரு ஃபோன் காலில் கொஞ்ச நாள் முன்னாடி ட்ரம்ப்பும் அவரும் பேசினது உறுதி. என்ன பேசினாங்கன்னு தெரியாது. ஆனால் யூகம் என்னன்னா, நீ இறங்கிடணும், நீங்க இறங்கி உங்களுடைய குடும்பத்தோட உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், நீங்க போயிடணும் வெளியே, உங்க நேரம் முடிஞ்சிருச்சுன்ட்டு ட்ரம்ப் சொன்னதாகவும், அவர் அதை சட்டம் பண்ணாத தொடர்ந்து இருக்கிறதாகவும், அவர் இது பயங்கரவாதம், இது ஸ்டேட் டெரரிசம்லாம் சொல்லிட்டார்.
அப்புறம் இது ஜனநாயகம் பற்றி இல்லை, போதை மருந்து பற்றி இல்லை, இது எதை பற்றியும் கிடையாது. இது சிம்பிளி இட் இஸ் அபவுட் அவர் ஆயில் பாலிடிக்ஸ். எங்களுடைய எண்ணெயை கையகப்படுத்த அதிபர் ட்ரம்ப் முடிவு செய்து விட்டார். அவர் பேராசைப்படுறார், அவருக்கு உரித்தானது அல்ல அது. ட்ரம்ப் என்ன சொல்றார், எங்ககிட்ட இருந்து திருடப்பட்ட எண்ணன்றார். ஸோ இதுதான் பின்னணி. ஆனால் சார், இந்த வார் அப்படின்றது நடக்குமா? ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்றாங்க லத்தீன் அமெரிக்காவில் ஒரு போர் பதற்றமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி. அதோடைய சான்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு? இல்லை, அவர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, நிலப்படைகள் அந்த நாட்டினுள் படையெடுத்து போவதை நான் அதை வந்து மறுக்க முடியாது, அது அப்படி நடக்கவும் நடக்காதுன்னு நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து இட் வில் பி எ வெரி டிஃபிகல்ட் என்டர்பிரைஸ். அவங்க அந்த மாதிரி கிரனடாவில் பண்ணாங்க, ரொனால்ட் ரேகன் இருக்கும் பொழுது. பனமாவில் ஒரு தடவை நோரியகாவை கைது பண்ணுறதுக்காக பண்ணாங்க. அவர் நார்கோ டெரரிஸ்ட்னு சொல்லி தான், டெரரிஸ்ட் இல்லை, அவர் வந்து ஒரு நார்கோ ட்ரக் லார்ட் அப்படின்ட்டு. இவரை வந்து அப்படித்தான் சொல்கிறார் ட்ரம்ப். இவர் வந்து இவருடைய 2 இயக்கங்களை தடை பண்ணியிருக்காங்க, அவங்கள டெரரிஸ்ட் இயக்கங்கள்னு சொல்கிறாங்க. அப்புறம் அது பேர் என்ன, வார் ஆக்ட், போர் நடந்தால் எதெல்லாம் வந்து செயல்படுத்தலாமோ அந்த சட்டத்தின் கீழ் தான் இந்த தாக்குதல்களை நடத்துகிறார் அவர். அதனால நான் வந்து ஒரு நிலப்படையெடுப்பு நடக்குமான்னு எனக்கு அது வந்து அமெரிக்கர்களை அங்கே போய் அது ரொம்ப ஒரு ஹாஸ்டைலாக மாறிடும். 2வது இவர்கள் எதற்காக அங்கே போகிறாங்களோ, அவரை கீழே இறக்க போகிறாங்க இல்லையா, அவர் இப்போ வந்து ஒரு பாதி பேர் அவரை ஆதரிக்கிறாங்க, பாதி பேர் அவர் ஆதரிக்கலைன்ற ஒரு நிலையில் இருக்கார். அமெரிக்காவை அவர் தீவிரமாக எதிர்க்கிறார், அமெரிக்கர்கள் அவரை இறக்கிறதுக்காக படையெடுத்து உள்ள வராங்க அப்படின்னா, அவர் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு எல்லாரும் விரும்புகிற, வெனிசுவேலாவில் இருக்கக்கூடிய அத்தனை குடிமக்களும் விரும்புகிற ஒரு பேராதரவு பெற்ற தலைவராக அமெரிக்கர்கள் அவரை மாற்றி விடுவார்கள். அதனால இந்த சிக்கல்லாம் இருக்கு, அதனால அது பண்ண மாட்டாங்க. பொதுவா இப்போ நடந்த இந்த விவகாரத்தை பொறுத்த அளவுக்கு பலருக்கும் அந்த சதாம் ஹுசேன் பத்தி பேசுனீங்களாவோ இல்ல லிபியாவோட கடாஃபியை பத்தி பேசுனீங்களாவோ பலருக்கும் மறந்தே போயிருக்கும் கிட்டத்தட்ட. ஏன்னா 10-15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதனால முதல்ல பார்க்கிறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இன்னைக்கு அமெரிக்கான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பராக்கிரமசாலி ஒரு நாட்டுக்குள்ள புகுந்து ஒரு 30 நிமிடத்துல ஒரு நாட்டோட அதிபரை இவங்க நாங்க வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்றாங்க, கேப்சர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து கடத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரு மடுரோவை பொறுத்த அளவுக்கு நான் ஒரு போர் கைதி, அதாவது போர்ல வந்து என்னை வந்து போர்ல வந்து கைது செய்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி பாக்குறவங்களுக்கு என்னன்னா, அமெரிக்கான்ற ஒரு நாட்டோடைய வல்லமையை காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அது உலகம் முழுக்க பார்த்த உடனே அதிர்ச்சியும், இது இப்படி ஒரு நாட்டுக்குள்ள நடக்க முடியுமா, ஒரு நாட்டோட அதிபரை இன்னொரு நாட்டை சேர்ந்த ஒரு படை வீரர்கள் உள்ள புகுந்து தூக்கிட்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரியான சிந்தனை இல்லாதவர்களுக்கு இது ஒரு அதிர்ச்சி. அதே சமயத்துல இது அதிர்ச்சியா இருக்கிறதுன்றதை தாண்டி அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த நடந்து முடிந்ததுக்கு பிறகு வந்து அதிபர் ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா, நாட்டு மக்களுக்கு சொல்ற செய்தி அது என்னவா இருந்தது அப்படின்னா, இந்த நாட்டு மக்களுக்கு பாதகமான விஷயங்களை செய்யக்கூடிய எவரா இருந்தாலும் இந்த நாட்டு ராணுவம் வந்து கைது செய்து கொண்டு வந்து நாங்க சட்டத்தின் முன்னால் நிறுத்தக்கூடிய வல்லமை குறைந்த ஒரு நாடு, அதை செய்யக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு அதிபரா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மக்கள் முன்னாடி தன்னை காட்டிக்கிறாரு. அதே சமயத்துல மற்ற நாட்டு அதிபர்களா இருக்கக்கூடிய கியூபா, கொலம்பியா, ஈரான் போன்ற நாடுகளுக்கு அவர் எச்சரிக்கை விடுத்தார். நீங்க வந்து எங்களை எதிர்த்து நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே கதிதான் அப்படின்றத மறைமுகமாலாம் சொல்ல நேரடியாக சொல்லியிருந்தார். அதன் பிறகு அதை வந்து இந்த மாதிரி ஒரு நாட்டுக்குள்ள புகுந்து இப்போ தூக்கிட்டு வந்ததை வந்து அவங்க அமெரிக்கர்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, நீங்க இணையதளத்துல கூட நீங்க பார்க்கலாம். அவர் வந்து சீனா அதிபருக்கு கூட வந்து இங்க இருந்து ஒரு எச்சரிக்கை சொன்னாங்க, பாத்துக்குங்க இங்க இப்போ இன்னைக்கு வந்து மடுரோ, நாளைக்கு வந்து சீன அதிபரை கூட இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு கூட பேசினாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய தன்னம்பிக்கை. அப்ப 2 விஷயத்த காமிச்சது. ஒண்ணு என்ன அப்படின்னா, அதிபருடைய அந்த பராக்கிரமத்தை காமிக்கக்கூடிய விஷயமா இருந்தது. அது பெரும்பாலான அமெரிக்கர்களோட வந்து தங்களுடைய அந்த வலிமையை வந்து அப்படி தூக்கி நிறுத்திட்டு நாங்க தான் எல்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடியது. ஆமா, அப்படி இருந்தது. அப்போ இது பார்க்கும்பொழுது அவர் அதே மாதிரி அதுக்கப்புறம் எடுத்த அந்த போல் ரிசல்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, அங்க அவருடைய அந்த அவர் செயல்பாடு எப்படி இருந்ததுன்னா 42 விழுக்காட்டினர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னைய விட அதிகரிச்சுதா சொல்றாங்க. அது எதை காட்டுது அப்படின்னா, இவருடைய நடவடிக்கைக்கு அந்த மக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சதா அதை புரிஞ்சுக்கலாம். சரி, அதன் பிறகு என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்க வந்து இங்க இருந்தே அந்த வெனிசுவேலா நாட்டை வந்து நாங்க இயக்குவோம்
அப்படின்னு சொன்னாரு. அதன் பிறகு உரிய காலத்துல நாங்க வந்து தேர்தல் நடத்துவோம் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, கூடுதலா நாங்க வந்து அது முன்னும் ஒளிவு மறைவெல்லாம் எதுவும் செய்யல. இதுக்கு காரணம் இது எப்படி நடந்தது, ஏன் நடந்ததுக்கு பிறகு வந்து இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைக்கு முதல்ல எந்தெந்த நாடுகளுடைய ஒரு மற்ற நாட்டு மக்களுடைய மனநிலைன்றது ஒரு அதிர்ச்சியா இருந்தது. அதே சமயத்துல மற்ற நாட்டு தலைவர்களுடைய அந்த எதிர்வினை எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு உலக ஜனநாயக நாட்டோட தலைமை பீடமா இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய அந்த நடவடிக்கையை அந்த ஜனநாயக நாட்டினுடைய அணிகளா இருக்கக்கூடிய உலகத்துல ஒரு இன்னொரு முக்கியமான ஜனநாயகவாதியா சொல்லக்கூடிய ஆட்களா இருக்கக்கூடிய ஒரு ஆள்னா இஸ்ரேலுடைய அதிபர் அது வரவேற்றிருந்தாரு. அது மட்டும் இல்ல, அமெரிக்க அணியா இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளுடைய பெரும்பாலான நாடுகள் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க சொல்லக்கூடிய அந்த சர்வாதிகாரிகள்னு சொல்லக்கூடிய நம்ம சீன அதிபர், ரஷ்ய அதிபர், ஈரானுடைய அதிபர், அந்த மாதிரி எல்லாரும் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. வடகொரியா உட்பட வடகொரியா முக்கியமான ஆள். வடகொரியா உட்பட எல்லா சர்வாதிகாரிகளும் இந்த ஜனநாயக நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த ஜனநாயகத்தையும் உலக மனித உரிமைகளுடைய காவலனாகவும் இருக்கக்கூடிய இந்த மேற்கொள்ள நாடுகளை சேர்ந்த அனைத்து தலைவர்களும் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ இதுதான் அரசியல் நிலைப்பாடு. அதாவது மற்ற நாடுகளுடைய அரசியல் நிலைப்பாடு, நாட்டு தலைவர்களுடைய அரசியல் நிலைப்பாடை நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஜனநாயக நடவடிக்கையின் மூலமா என்ன நீங்க செய்ய விரும்புறீங்க அப்படின்னு அந்த நாட்டு மக்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவனை வந்து பிடிச்சிட்டு வந்ததா அவர் வந்து தன்னுடைய அந்த நாட்டு மக்கள்கிட்ட சொல்றாரு. அதே சமயத்துல உலகத்துக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை எதிர்த்து நிக்கிற யாரா இருந்தாலும் இதே கதிதான் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடுக்கிறார். அப்போ ஒரே செயல்பாடு, ஆனா ரெண்டு விதமான அதுக்கு ஒரு என்ன சொல்றது பரப்பலா, அதாவது ஒரு உலகம் முழுக்க காட்டிக்கொள்ற விஷயமா ரெண்டு வகையை காட்டிக்கிறார். சரி, அதுக்கு நோக்கம் எப்படி நடந்தது அப்படின்றது இப்போ வந்து நடந்து முடிஞ்ச கதை இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்படி எப்படி நடத்துறாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நாட்டுக்குள்ள இன்னொரு நாடு போக முடியுமா? அப்ப அங்க இருந்த இவ்வளவு பெரிய பாதுகாப்பு எதுவுமே இல்லையா? அது அதிகம் இருக்குன்னு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படி இல்லை. மொத்த நடவடிக்கை கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடத்துல முடிஞ்சதா சொல்றாங்க. 30 நிமிடத்துல எப்படி அது வந்து அந்த அமெரிக்க நாட்டுடைய தொழில்நுட்ப வல்லமையை காட்டக்கூடியதா இருந்தது. அது வந்து குறைச்சு மதிப்பிடுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. எப்படி செய்யறாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் வந்த செய்திகள் என்ன சொல்லுது அப்படின்னா, 2 விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. ஒண்ணு, அங்க இருக்கக்கூடிய அந்த இணையதளத்தை முழுக்க அந்த செயலிழக்க செஞ்சிருக்கிறாங்க. இன்னொன்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற அந்த மின்சாரத்தை முழுக்க செயலிழக்க செஞ்சிருக்கிறாங்க. அந்த 2 விஷயத்த செயலிழக்க செய்யும் பொழுது நீங்க அந்த நாட்டுடைய மொத்த இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அவங்களோட செயலாற்றுறதுக்கான எந்த வாய்ப்புகள் இல்லாம போயிடுது. ஒண்ணு. 2வது என்னன்னா, இந்த மிக குறுகிய காலத்துக்குள்ளார உள்ள நுழைஞ்சு தாங்க திட்டமிட்ட வகையில் அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டா அவரை வந்து கடத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, அங்க உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள், அதை ஏற்கனவே இது வந்து ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே வந்து சிஐஏ சேர்ந்தவர்கள் வந்து அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஊடுருவல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவருடைய பாதுகாப்பு உள்வட்டத்துல இருந்த ஒருத்தர் தான் இதுக்கான அந்த தகவல்களை கொடுத்துறதாக இந்த நியூயார்க் டைம்ஸ்ல வந்து செய்திகள் வெளிவந்திருக்கு. அப்போ அங்க ஒரு புள்ளி இருந்திருக்குது, யாரோ ஒரு கருப்பாடு அங்க இருந்தது. அதன் மூலமா தான் இவ்வளவு தெளிவா திட்டமிட்டு செஞ்சிருக்கிறாங்க. அந்த திட்டமிடுறதுக்கு அது அந்த உதவி மட்டும் போதாது, அந்த மாதிரியான தொழில்நுட்ப வலிமையே இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில தான் அப்போ ஒருத்தர் வந்து காட்டி கொடுத்துட்டாங்கன்றதுக்காகவே வந்து அங்க இருந்த மொத்த பேரும் அந்த மாதிரி ஒரு கருப்பாடுகளா இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஏதோ ஒருத்தர் அந்த மாதிரி பிடிச்சிருக்கலாம். ஏன்னா அதன் பிறகு நடந்த நடவடிக்கைகள் பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. அதே சமயத்துல ஒரே ஒரு ஹெலிகாப்டரை வந்து அவங்க தாக்குனதாகவும் செய்தி இருக்குது. அப்போ வந்து அவங்க எந்த எதிர்ப்பும் இல்லாம செய்யல. ஆனா என்னன்னா, அவங்களுக்கு எதிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத அதை காட்டுது. அது மட்டும் இல்லை, அவங்கள்ட்ட வந்து S-300 சிஸ்டம், அதாவது ரஷ்யாவோட S-300 சிஸ்டம் இருக்குது. ஆனா அந்த S-300 சிஸ்டத்தையும் அழிச்சதா சொல்றாங்க. ஆனா அழிச்சதா இல்லையா, அது உண்மையா இல்லையான்றதுக்கான எந்த ஒரு தகவலும் இல்லை. ஆனா முக்கியமான எதிர்ப்பு இவங்களை தாக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அத்தனை அந்த விஷயங்களையும் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரே நேரத்துல இலக்கு வச்சு எல்லாத்தையும் தாக்கி அழிச்சதால இவங்களுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லாம செய்ய முடிஞ்சது. அப்ப இது எதை காட்டுது அப்படின்னா, அமெரிக்கான்றது நாடை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவங்களுடைய தொழில்நுட்ப வலிமையை பொறுத்த அளவுக்கு, இராணுவ தொழில்நுட்ப வலிமையை பொறுத்த அளவுக்கு இன்னும் அவங்க வந்து வலிமையான நிலையில் தான் இருக்கிறாங்க அப்படின்றத காட்டக்கூடிய விஷயமா இருந்தது. சரி, இது செய்யறது என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டோம், எப்படி நடந்ததுன்னு சொல்லி பார்த்துட்டோம். எதுக்காக நடந்ததுன்றது அடுத்தது பார்க்க வேண்டிய விஷயம். அவரும் சொல்லிட்டாரு ஏற்கனவே வந்து என்னைக்குதான் எங்க நோக்கம் அப்படின்னு சொல்லி அவர் இதை சொல்லிட்டாரு. இதுல என்ன சொல்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆமா, அவர் தெளிவா சொல்லிட்டாரு. எங்களுடைய எண்ணெய், எங்களுடைய அந்த எக்யூப்மெண்ட்டை தான் அவங்க வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பயன்படுத்தி அவங்க வந்து இருக்கிறாங்க. அதை நம்ம வந்து மேல பெறணும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க இது எல்லாம் அந்த எண்ணெய் அவங்களுக்கு தான், அங்க இருக்கிற மொத்தமா அவங்களுக்கு தான். ஏன் என்ன அதை மட்டும் சொல்லல, அவரு மொத்த அந்த கோலார்த்தமே எங்களுது அப்படிங்கிறாரு.
அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அங்க. என்னன்னா அது அந்த வெனிசுவேலா மட்டும் கிடையாது, மொத்த தென் அமெரிக்காவும் அந்த அமெரிக்க கண்டமே எங்களுது, அதுல வேற யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு தான் அவங்க சொல்ற விஷயம். ரொம்ப அப்படி நினைக்கிறது தப்பு இல்லை இல்லையா? ஒரு நாடு நினைக்கலாம், எங்க வேணா நினைக்கலாம், இந்தியா கூட நினைக்கலாம். இந்த மொத்த தெற்கு ஆசியா எங்க நாடுன்னு கூட இந்தியர்கள் கூட, இது இந்துக்களின் நாடு, தெற்கு ஆசியா முழுக்க இது ஒரு என்ன சொல்றதுங்க, அந்த அகண்ட பாரதம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கலாம். இல்ல நான் சொல்றது எப்படின்னா, லத்தீன் அமெரிக்காவுல மற்ற நாடுகள் குறிப்பா ரஷ்யாவோ சீனாவினுடைய ஆதிக்கம் வரக்கூடாதுன்னு அமெரிக்கா நினைக்கிறதுல தப்பு இருக்கா? அது வரக்கூடாதுன்னு அமெரிக்கா நினைக்கிறதா இல்ல தென் அமெரிக்க நாடுகள் நினைக்கணுமான்றதுதான் முக்கியமான விஷயம். அப்போ இங்க வந்து இறையாண்மை அப்படின்னா என்னன்னு ஒரு என்ன சொல்றது, கடையில விற்கிற பொருள் ஆகி போச்சு இங்க. அப்போ வந்து ஒரு நாட்டுல யார் வரணும் யார் வரக்கூடாது இன்னொருத்தர் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னா, அந்த இறையாண்மை அப்படின்னா சாவரினிட்டி அப்படின்னா என்னன்னு பலருக்கும் தெரியாதோ என்னவோ தெரியல. தெரிஞ்சவங்க இந்த மாதிரியான கேள்விகளை கேட்க மாட்டாங்க, பொதுவா அந்த மாதிரி நினைக்கவும் மாட்டாங்க. அப்போ அதுக்கெல்லாம் என்னன்னு பொருளே இல்லாம போனதாலையும் அதை பத்திய சிந்தனை இல்லாமல் போனதால வரக்கூடிய இந்த சிந்தனை தான் இந்த மாதிரியான விஷயங்கள். அதை பகிரங்கமா சொல்ல முடியுது அப்படின்னா, அந்த மாதிரி தன்னுடைய இறையாண்மையை தக்க வைத்துக் கொள்வதற்கும் ஒரு நாடுன்ற வகையில இது என் நாடு, இது என் மண், எனக்கானது, இதுல வந்து யாரும் தலையிட உரிமை இல்லைன்ற மாதிரியான அந்த உரிமை போராட்டங்கள்லாம் சுத்தமா இல்லாம போயிடுச்சு அப்படின்றதோட வெளிப்பாடு தான் நீங்க சொல்ற விஷயம். ஆனா அப்படி கிடையாது. அப்போ இது மாதிரி ஒரு 2 விஷயத்த சொல்றாங்க. ஒண்ணு என்னன்னா, இது வந்து எண்ணெய் எங்களோடது அப்படின்னு சொல்றாரு. இந்த கண்டம் முழுக்க எங்களோடது, அதனாலதான் நாங்க வந்து இந்த நடவடிக்கை செய்யறோம். இந்த கண்டத்துல எனக்கு எதிர்த்து நிக்கிற எத்தனை பேரும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வேகமா உங்களுடைய செயல்பாடுகளை மாத்திக்கிங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இது மடுரோகம் நடந்ததா உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத மறைமுகமா சொல்றாரு அவர். அப்போ இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அந்த முக்கியமான நாடுகள்னு சொன்னீங்க அப்படின்னா, அது ஈரான், ரஷ்யா, சீனா, அந்த 3 நாடுகளும் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதுல இந்தியா வந்து கிட்டத்தட்ட மௌனம் சாதிக்கிறாங்க. அதுக்கு கூடுதலா இது இன்னொரு விஷயம் இதுல நடக்குது. என்னன்னா, அந்த எதிர்ப்பு அந்த கொலம்பியா, கியூபா, இந்த மாதிரியான மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு மட்டும் அவர் எச்சரிக்கை விடல, கூடுதலா இந்தியாவுக்கு சேர்த்து எச்சரிக்கை விடுறாரு. அப்ப இதையெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? வெறுமனே எண்ணெய் அவ்வளவுதான், இது எங்களுடைய கண்டம், யார் உள்ள வரக்கூடாதுன்றதுனால அதோட முடிஞ்சு போச்சு, அதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னா நிறைய இருக்குது பேசுறதுக்கு. ஏன் நிறைய இருக்குது அப்படின்னா, முதல்ல இவரு ஆட் பண்ணிடலாம். என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த மாதிரியான ஒரு சினாரியோவே நடக்க வாய்ப்பு இல்லைன்னு எல்லாரும் எதிர்பார்த்துன்ற சூழல்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதையும் சேர்த்து பதில் சொல்லிடுங்க. இப்படி ஒரு சினாரியோ நடக்கவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் யாரும் நினைக்கல. ஏன்னா இது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் பிரச்சனை இருக்குது. இன்னொரு விஷயம் அதுல தெரிஞ்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, தொடர்ந்து பக்கத்துல வங்காள தேசத்துல ஆட்சி மாற்றம் நடந்தது, இலங்கையில ஆட்சி மாற்றம் நடந்தது, பாகிஸ்தான்ல ஆட்சி மாற்றம் நடந்தது, இப்படி சிரியாவில் ஆட்சி மாற்றம் நடந்தது. இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஆட்சி மாற்றம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுல தான் பிரச்சனை. அப்படி சரியா புரிஞ்சிக்காதோட விளைவு தான் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இதுவும் சாதாரண விஷயம், எதிர்பாராத ஒரு விஷயமா நினைக்கிறோம். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.